வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கேள்வியை பார்க்க வரோம். கேள்வியை பாருங்க. அதாவது 366 பக்கங்களுடைய புத்தகத்தில் பக்கங்களை குறிப்பிட பயன்படுத்திய மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இதில் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்குங்களா? இப்போ ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டு முதல் டிஜிட்ல என்னென்ன நம்பர் வர பாசிபிள்னு இருக்கு? 1ல இருந்து 9 வரையும் வருமா? தான் இருக்கும். அப்ப 1ஆல நம்ம பெருக்கிக்கலாம். 1ஆல பெருக்கினா நமக்கு என்னங்க ஆன்சர் வரும்? 9ங்களா? இப்ப 2வது டிஜிட் எடுப்போம். 2வது டிஜிட் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? 10ல இருந்து 99 வரையும் இருக்குமா? இப்ப இதுல மொத்தம் எத்தனை நம்பருங்க இருக்கும்? 90 நம்பர் இருக்கும். இப்ப 90 நம்பர்லயும் எத்தனை இலக்கங்கள் இது இடம்பெற்றிருக்கு? 2 இலக்கம் இடம்பெற்றிருக்குங்களா? அப்ப மொத்த எண்கள் எத்தனை? 180. ஓகேவா? அதே மாதிரி இப்ப 3 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்குவோம். 3 டிஜிட் இது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? 100ல இருந்து 366. இது கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது 366. ஓகேவா? இப்ப இதுல எத்தனை டிஜிட் எத்தனை நம்பருங்க ஃபர்ஸ்ட் இருக்கு? இது எப்படி பார்க்கலாம்? 366 100ஆல கழிச்சு 1 கூட்டணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குங்க? 267 பக்கம் கிடைக்குங்களா? அப்ப 267ல எத்தனை டிஜிட் இருக்கு? ஒவ்வொரு எண்ணிலும் 3 டிஜிட் இருக்குங்களா? இதை நம்ம பெருக்கணும்னா ஓகேவா? இப்ப நம்ம 3 டிஜிட்டோடைய எண்களையும் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம இதை கூட்டினா ஆன்சர் தெரிஞ்சிருங்களா? 801 180 9. இப்போ இதோட ஆன்சர் என்னங்க? 990. அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிட்டோமா? இந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி 500 பக்கங்கள் கொண்ட புத்தகத்திற்கு எத்தனை இலக்கங்கள் தேவைப்படும்னு நீங்க கணக்கு போட்டு கமெண்ட்ல விடைய சொல்லுங்க.